இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி அழைப்பு கொடுத்தது. அதில் திமுக பங்கேற்காது அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியை பிடித்திருந்த 7.5 நாட்டு சனி விலகியது. மானத்தை பற்றியும் ஈனத்தை பற்றியும் கவலைப்படாத கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கலாம். மானத்தை பற்றி பேசுறதுக்கு அந்த கட்சியில் இருக்க யாருக்காவது யோக்கியதை இருக்காங்க? நைட்டோட நைட்டா போய் சேர்ந்துட்டாங்க. ஈரங்காயிரத்துக்குள்ள ரகசியமா அதிமுக பேசுறது நீங்களா நாங்களா? மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி எந்திரிக்காதுக்கும் 2G தான் பொறுப்பா? இந்தியா முழுக்க அவமானப்பட்டது அதுலதான் உலகமே திரும்பி பார்த்து. யாரு உங்ககிட்ட சொல்லி போக நீங்க யாரு எங்க முதலாளியா? என்ன உங்களுக்கு அடிமையா? முதுகுல குத்திட்டாங்க. நெஞ்சில குத்தணும், தீர்மானம் கழுத்துல குத்தணும், அறுக்கிறது. மந்திரி சபை கிடைக்குது, மந்திரி பிரதிநிதித்துவம் கிடைக்குது, அதனால போயிட்டாங்க. நடக்க முடியாம நிக்க முடியாம கருணாநிதி இருக்கும்போது வீல் சேர்ல டெல்லிக்கு போனார்ல, அந்த தியாகம் பண்ண போனாரா பதவிக்கு போனாரா? முதலில் பிரதமர் என்று நாங்க தான் அறிவிச்சோம் ராகுல் காந்தி. அதனாலதான் நாங்க தோத்து விட்டோம், வரல அவரு. இப்ப தாவே திருப்பி இந்தியா கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. வணக்கம். வணக்கம். இந்தியா கூட்டணி பங்கேற்கக்கூடிய இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி அழைப்பு கொடுத்தது. அதில் திமுக பங்கேற்காது அப்படின்னு சொல்லுங்க. அது பற்றி உங்களை பாருங்க. காங்கிரஸ் கட்சியை பிடித்திருந்த 7.5 நாட்டு சனி விலகியது, மகிழ்ச்சி. முரசொலியில இன்று ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவை நீங்க பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த பதிவோடைய சாராம்சம் என்னங்கிறது பார்த்தேன். என்னன்னு நான் சொல்லிடுறேன். மானத்தை பற்றியும் ஈனத்தை பற்றியும் கவலைப்படாத கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கலாம். கழகத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதே இனமானமும் தன்மானம் தான் அப்படின்னு முரசொலியில திமுகவுடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள்ல போட்டிருக்கு. மானத்தை பற்றி பேசுறதுக்கு அந்த கட்சியில் இருக்க யாருக்காவது யோகியதை இருக்கான்னு கேட்கிறேன். உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன? உங்க கட்சியினுடைய மூலவர் அண்ணாதுரை சொன்னது என்ன? காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுவோம். அவங்க கட்சியுடைய தன்மானம் இனமானத்தை எல்லாம் அந்த கட்சியுடைய முதுபெரும் தலைவர் கருணாநிதி இருந்தார்ல, அவர் எழுதின கதைகள் அதை எடுத்து படிச்சு பார்க்கட்டும். தான் பெற்ற மகனோட தந்தையே தொடர்பு வைத்திரு போல போலீஸ்காரன் மகள் படிச்சிருக்கீங்களா? திருமணமான உடனே வீட்டு வேலைக்காரனுடைய குடும்பம் நடத்துறது ஒரு பெண்ணு. அந்த கதை பேரு வான்கோழின்னு பேரு. உதாரணத்துக்கு சொல்றேன். இதை தாண்டி அவங்க குடும்பத்துக்குள்ள போனா நாகரிகமா இருக்காது, அதுக்காக சொல்லவில்லை. அதனால மானம், வெட்கம், சூடு, சொரணை இதை பற்றி எல்லாம் அவர்கள் யாரும் பேசவே கூடாது. அந்த யோகியதே அவர்களுக்கு இல்லை. இல்லைன்னா அதை பத்தி புரிஞ்சுக்கிறேன்னா துபாய்க்கு போயிட்டு வந்து பேசணும். காங்கிரஸ் கட்சி எங்க முதுகுல குத்திருச்சு. நைட்டோட நைட்டா போய் சேர்ந்துட்டாங்க. தாவேக்கால அமைச்சரவை கொடுக்கணும்னு சொன்ன ஓடிட்டாங்க. நான் அதல்ல, ஈரங்காயிரத்துக்குள்ள ரிசல்ட் அதிக அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே ரகசியமா அதிமுக பேசுனது நீங்களா நாங்களா? ஒரு கட்டசிக்கு என்ன கட்டசி? உங்ககிட்ட நாங்க பேசணும். உங்களுக்கு என்ன அடிமையா? நன்றி சொல்லணும். உங்களுக்கு நன்றியா எதுக்கு சொல்லணும்? எங்களுக்கு நீங்க சொல்லணும். கூட்டணியில் இருக்கீங்க. கூட்டணி தான் இருக்கோம். ஆமா, கூட்டணி இருக்கும்ல. நீங்க என்ன 2004 எங்கிட்ட சொல்லிட்டு போனீங்களா? 28 தொகுதிகள் நீங்க போராடியில பெற்றிருக்கீங்க. நீங்க அதே மாதிரி 14 எம்பியை வச்சுக்கிட்டு 7 மந்திரி பதவி வாங்கினீங்களா காங்கிரஸ்ல? 2004 இருந்து 2014 10 வருஷம் ஞாபகம் இருக்கா? உலகமே திரும்பி பார்த்த 2G கொள்ளை இருக்க, அதுலதான் இங்க காங்கிரஸ் கட்சி விழுந்து இன்னைக்கு உள்ள எந்திரிக்கல. அது நாங்களா பொறுப்பு? உங்க கட்சி தானே. மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி எந்திரிக்காதுக்கும் 2G தான் பொறுப்பா? இந்தியா முழுக்க அவமானப்பட்டது அதுலதான் உலகமே திரும்பி பார்த்து. அது காற்றில் கூட ஊழல் பண்ணலாங்கிறதுக்கு உலகத்துல அதான் ஆரம்பம். சொல்லி முடிச்சிடறேன், அப்பதானே புரியும். நீங்க அண்ணா அறிவாலயத்துல இருந்தோம் இல்லையே, அப்படி விழுந்தோம்ல. 2014 முடிஞ்ச உடனே எங்கிட்ட சொல்லிட்டு போனீங்களா? 14 எம்பி வச்சிருந்தால 7 மந்திரி கொடுத்த எங்ககிட்ட நீங்க சொல்லிட்டு போக மாட்டீங்க. 95 எம்எல்ஏ மட்டும் இருக்கிற 36 எம்எல்ஏ வச்சிருந்தா நாங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தோம். எங்களுக்கு நீங்க மந்திரி கூட கொடுக்கல. ஆனா உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா? யார்கிட்ட பேசுறீங்க? நியாயமான முறை என்ன ஏங்க? உங்களுக்கு 14 எம்பியில 7 மந்திரி கொடுத்தவனே சொல்லிட்டு போகாத உத்தமபுத்திரன் நாங்க சொல்லிட்டு போகணுமா? அப்ப உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. யாரு உங்ககிட்ட சொல்லி போக நீங்க யாரு எங்க முதலாளியா? நான் என்ன உங்களுக்கு அடிமையா? உங்க கூட கூட்டணியில் இருந்த விசிக, IUML, இடதுசாரி இயக்கங்கள் அவங்க எல்லாம் போய் கூட்டணியுடைய தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் திரு ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் முன்னால நான் சொன்னது வசதியா, அதாவது செலக்டிவ் அம்னிஷியமா வெறும் 14 எம்பி, அதாவது உங்களுக்கு இதெல்லாம் முழுசுன்னு சொன்னாதான் புரியும். 540 எம்பிக்களை வைத்து நடக்கிற பாராளுமன்றம்.
அதுல வெறும் 14 எம்பிக்கள் மட்டும் இருந்த திமுகவுக்கு 7 மந்திரி பதவி கொடுத்து, அதுவும் கேபினெட் மந்திரி பதவி கொடுத்து 10 ஆண்டுகள் கோடி கோடியா கொள்ளடிக்கிறது எல்லாம் இருந்து அந்த கெட்ட பேரெல்லாம் நாங்க சுமந்து அதுக்கப்புறம் முடியற போது சொல்லிட்டு போனீங்களாங்கிறது மட்டும் இல்ல, வெளியில போய் என்ன சொன்னீங்க? கூடா நட்பு கேடாய் முடியும். இந்த உத்தரவு புத்தகங்கிட்ட நாங்க சொல்லிட்டு போகலன்னு வருத்தப்படுறீங்களா? 2G வழக்கப்போ அதுக்கப்புறம் அதான் அதுக்கப்புறம் அப்பதான் இந்த அவங்க கிட்ட போய் நாங்க சொல்லன்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா பாவம் உங்களுக்கா நானு தான். இல்ல நான் வருத்தப்படல. அவங்க வருத்தப்படா நீங்க நம்பாதீங்கன்றேன். யாரு வருத்தத்தை பத்தி நீங்க கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டியவங்களுக்கு கவலைப்படணும். இவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொன்னேன்? எங்களை பிடித்த 7.5 நாட்டு சனி விலகியது மகிழ்ச்சின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு வருத்தப்படணும்? முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்றேன். இவ்வளவு மாதிரி நெஞ்சில குத்துனுங்கிறீங்க தீர்மானத்தை இல்ல, அதான் அவங்க முதுகுல குத்து, நாங்க முதுகுல குத்துனா அவங்க நெஞ்சில குத்துனாங்களா? உங்க கூட கூட்டணி முஸ்லீம் லீக் தான் உங்க முதல் கூட்டணி. அந்த கட்சியை 2ஆ உடைச்சது யாரு? எல்லா கட்சியும் கூட்டணி கட்சியை காலி பண்றதான உங்க வாழ்க்கையில வேலையா வச்சிருந்தீங்க. அதெல்லாம் கழுத்துல குத்துறது அறுக்கிறது. நாங்க முதுகுல தான் குத்தி இருக்கோம். ரைட், ஒன்றும் தப்பு. அது அந்த பேச்சுகள் இப்ப சமீபத்துல மற்ற கட்சிகள்லாம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற போது, அண்மையில பேசுகின்ற போது கூட மற்றவங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது போனாங்க. திரும்பி எத்தனை இல்ல அதன் காரணமாக தான் இந்த கேள்வி கேட்கிறேன். இவங்க கிட்ட எதுக்காக நாங்க சொல்லணும்னு கேக்குறேன்ல, அது கேட்டு பதில் சொல்லுங்க. அவர்கள்ட்ட கேட்கணும் கேட்க வேண்டாம்ங்கிறது உங்களுடைய உரிமை. நீங்க காங்கிரஸ் கட்சியுடைய உரிமை. நான் முதல்ல கேட்டா நீங்க திரும்பி செலக்டிவ் நிமிஷம் கேக்குறீங்க. வெறும் 14 எம்பிகளுக்கு 7 மந்திரி பதவி கொடுத்து வச்சிருந்த ஆங்கட்டு எங்க எடுத்து போகும்போது சொல்லாம போனாங்க. அவங்க கிட்ட உத்தரவு புத்தகிட்ட அவங்க ஆட்சியில எங்களுக்கு என்ன பங்கு கொடுத்தாங்களா? அவங்க கிட்ட நாங்க சொல்லிட்டு போகணுமா? என்ன சார் நியாயம்? மந்திரி சபை கிடைக்குது, மந்திரி பிரதிநிதித்துவம் கிடைக்குது, அப்படிங்கிறதுனால போயிட்டாங்க. நடக்க முடியாம நிக்க முடியாம கருணாநிதி இருக்கும்போது வீல் சேர்ல டெல்லிக்கு போனார்ல, அந்த தியாகம் பண்ண போனாரா பதவிக்கு போனாரா? என்ன பேச மாட்டீங்க? அது வீல் சேர்ல போனங்கிறதுல சொல்லணுமான்னு கேட்க. வீல் சேர்ல தானே போனார் அவரு. இயலாமே நம்ம சொல்லணுமா? ஐயா, நீங்க எந்த உலகத்துல நீங்க புரியல. இப்ப இதுக்கு முன்னால சொல்லணுமான்னு நீங்க கேட்கல, இதை மட்டும் கேக்குறீங்க. அப்படி முடியாம இருக்கிற போது கூட டெல்லிக்கு போனா எதுக்கு போனாருன்னு கேக்குறேன். எதுக்கு போனார்? பதவிக்கு தான் போனாரு. யாருக்கு? மகனுக்கு பதவி வேணும், மருமகனுக்கு பதவி வேணும், இல்லீகல் மருமகனுக்கு பதவி வேணும், இதுக்கு தானே போனீங்க. அது பதவி ஆசைக்கு அது போனா அதெல்லாம் நியாயம், நாங்க போனா மட்டும் தப்பா? என்ன சார் உங்க அகராதியில ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு வித பொருள் வருது. 25 இடங்கள் இருந்தாங்க, 28 சீட்டு. அந்த சீட்ல எல்லாம் நாங்க நின்று இருந்தா நீங்க தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டுட்டுங்க. என்கிட்ட கேட்கும்போது உங்க கேள்வியை கேளுங்க. அவங்க சொல்றத அவங்க சொல்றதை என்கிட்ட கேட்க கூடாது. சரி, அவங்க கிட்ட சொல்றதை கேட்கணும்னா அண்ணா அறிவாலயத்துல சம்பளம் வாங்குறீங்களா, இந்த டிவில வாங்குறீங்களா? ஒரு அதனால உங்க கேள்வியை கேளுங்க. ஆமா சார், ஒரு நான் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க கேட்கறாங்கன்னா உங்களுக்கு வேற 2 இடத்துல இருந்து சம்பளம்னு அர்த்தம். அதை உறுதிப்படுத்தணும், அதே கேளுங்க. இல்லைன்னா உங்க கேள்வி கேளுங்க. 2 சம்பளம் வாங்குறீங்கல்ல, அது நீங்க மடைமாற்றம் செய்ய வேண்டாம். மடைமாற்றம் நான் பண்ணல சார், நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்ட கேள்விக்கான தான் திருடி பிறரை நம்பான். மடைமாற்றத்துக்கு நீங்க முயற்சிக்கிறீங்க, அதனால என்கிட்ட சொல்றீங்க. இந்தியா கூட்டணிக்கு திமுக காங்கிரஸ் கட்சியில அழைப்பு கொடுத்திருக்கு. திரு கிரீஷ் ஜோடங்கர் அழைப்பு கொடுத்தாங்க. இல்ல நாங்க அதை ஏற்க மாட்டோம், காங்கிரஸ் எங்கெல்லாம் கூட்டத்துல பங்கேற்குதோ அதை நாங்க பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்கு, அறிக்கையாகவே கொடுத்திருக்காங்க. அதுதான் முன்னாலே இதே கேள்வி கேட்டீங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன் எங்களை பிடித்த 7.5 சனி விலகியது மகிழ்ச்சின்னு சொல்லிட்டேன். அதே போதுமானதாக இருக்கு. அதுதான் கண்டேன் சீதையை மாதிரி, இதை விட விளக்க யாரும் சொல்ல முடியாது. இப்போ எங்க கூட்டம் போட்டாலும் அந்த இடத்துக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல திமுக இருக்கு. ஏன்னா இந்த இந்தியா கூட்டணி உருவாக்குனதுல எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு, மிக முக்கிய பங்கு இருக்கிறது. முதலில் பிரதமர் என்று நாங்க தான் அறிவிச்சோம் ராகுல் காந்தி. அதனாலதான் நாங்க தோத்து விட்ட வரல, அவரு சொல்லாம இருந்துதான் வந்திருப்பாரு. இப்பதான் புரியுது நீங்க சொன்னதுக்கு அப்புறம். யார் வாயில எதை சொன்னா நடக்கும் நடக்காதுன்னு இப்ப புரியுதா? தப்பான ஆள் வாயில இருந்து பிரதமர் சொன்னதுனாலதான் அவர் வரல 2 தடவை. 2019 ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க. அதை தாங்க நான் ஏங்க இப்ப என்னங்க சொன்னேன். இல்ல அதனால நாங்க சொன்னோம், அப்ப அப்படி கூட்டணி தொடர்ச்சியாக வருகிறவர்கள் அழைத்தும் கூட திமுக வரலையே அப்படின்னு கேட்க வேண்டாங்கிறேன். ரொம்ப நல்லது. இப்பதான் எங்களுக்கு பிடிச்ச சனி விலகிருச்சு மகிழ்ச்சி. இப்ப தாவேக்கா திரும்பி இந்தியா கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. தாவேக்காவையும் காங்கிரஸையும் நான் என்னை பொறுத்தவரை பிரிச்சு பார்க்கல. காரணம் பேர் வேறையா இருக்கலாம். அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் 15 வருஷத்துக்கு முன்னாலே காங்கிரஸ் சேர்றேன்னு சொன்னாரு.
இன்னும் கொஞ்ச நாள் போட்டுன்னு விட்டாங்க. நேரடியா அங்கேயே வந்து ஆமா, டெல்லியில போய் ராகுல பார்த்தாரு. இன்னைக்கு அவங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. அதனால இன்னொன்னு பார்க்கணும், ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பாராளுமன்றம் என்பது முதல்ல அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பே ராஜ்யசபா தான். இப்பதான் முதலாக தாவேகாரர் ஒருத்தர் பார்லிமெண்ட்டுக்கு டெல்லி போற வாய்ப்பை கூட தாங்கள் தங்க ஆட்களை போடுறது பதிலா காங்கிரஸுக்கு கொடுக்கறாங்கன்னா எவ்வளவு பெருந்தன்மையா கொடுக்கறாங்க. அதுக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சார். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இது ஒரு முதல் எம்பியாக நான் தேர்வாகி போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருந்தார். சிபிஎம், சிபி உடனே இடதுசாரி இயக்கங்கள் நாங்க வந்து தாவேக்காவோட கூட்டணி இல்ல நாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிவு போட்டாங்க. ஒரு நிமிஷம் கேள்வி முடிச்சேன். அடிமனசுல இருக்க என்ன புரிஞ்சு போச்சு? கேள்வி என்ன முடிச்சறேன். அதான் கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு புரியுது. பாசிட்டிவா எதையுமே நீங்க சிந்திக்க மாட்டீங்கிறது கேள்வி தெரியுது. இல்ல நான் என்ன சொன்னேன், அவர்கள் முதலாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது அதை கூட செய்யாமல் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. அது 1000 விமர்சனம் வரட்டும், அந்த நல்ல எண்ணத்தை பாராட்டாதானங்க நடுநிலை. நீங்க அதை விட்டு இவ்வளவு பெரிய செவர் இருக்குன்னா செவர் நல்லா இருக்கானா அந்த மாதிரி ஒரு கரும் புண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுவரை இந்திய நாட்டு வரலாறுல எந்த கட்சியும் செய்யாதுங்க. அது அத பத்தி பெரிய விஷயத்த பேசுறோம். இல்ல சார், நான் வந்து அவங்க வைக்கக்கூடிய கேள்வி, நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர், இந்த எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இப்படி இருக்கு. உங்க கேள்வியை கேளுங்க சார். ஆமா, என்னுடைய கேள்விதான். என்னுடைய கேள்விதான். மன்னிக்கணும், எவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க, அதை போய் நீங்க குறை சொன்னீங்கன்னா நான் குறை சொல்லலையே. சொல்றேன் விடுங்க சார். யோக்கியரை பத்தி பேசுங்க, நாட்டுக்கு தியாகம் பண்ணவனை பத்தி பேசுங்க. நான் கேட்கிறேன் சார், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பெரிய தலைவர் தானே சமீபத்தில் யார் இறந்தா? நல்லகண்ணு அவர்கள். நல்லகண்ணு அவரை தோக்கடிச்சுட்டு பிஜேபி காரனை ஜெயிக்க வச்ச நாங்களா? திமுக தானே? தெரியுமா உங்களுக்கு? உங்க ஊர் தானே? உங்க ஊர்ல தானே சார் நின்றார் நல்லகண்ணு. அந்த உத்தரங்க சொல்றாங்கன்னா அதை பத்தி பேசுறீங்க. இந்த இந்தியா கூட்டணியில தாவேக்காவும் ஒரு அங்கமாக மாறுகிறது, அப்படி எடுத்துக்கலாம். அறிவிக்கிறவரை நம்ம சொல்ல முடியாதான், வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை, மாறுகிறதா அசம்ப்ஷன். திமுக வெளியே போயிருச்சு, தாவேக்கா வந்து வருகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த கட்டமாக வரக்கூடிய தேர்தல்களில் எந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்களே தான் சொல்லிட்டீங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்கன்னு. அப்புறம் நிலைப்பாடுனா கூட்டணி தான் இருக்கும். ஆனா கூட்டணியில நிக்க வச்சுட்டு கீழே இருந்து வெட்டி தோக்கடிக்க மாட்டாங்க தாவேக்காரங்க. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்கிட்ட பாருங்க. ரொம்ப சந்தோஷம்.